நான் உங்க 2 பேரையும் அங்க பார்க்கவே இல்லையே. அட, என் கையில கட்டு இருக்கிற மாதிரி உன் கையிலயும் எதுக்கு கட்டு இருக்கு? அந்த அடி எப்படி பட்டுச்சு? ஆமா, நீங்க அங்க எப்ப வந்தீங்க? ஓ, நான் அந்த ரவுடிங்களை அடிச்சு விரட்டி மித்ராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்தீங்களா? அப்படிதான் இருக்கும் மனிஷா. சினிமால ஹீரோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில போலீஸ் வர மாதிரி நீ மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு மித்ராவை காப்பாத்துனதுக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. உண்மையில என்ன இங்க பாருங்க மித்ரா, நீங்க சேஃபா வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you so much, Sam. மித்ராவை காப்பாத்துனதுக்கு மனிஷாக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா சம்யுக்தா? எது என்ன ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குக்கா. மித்ராவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான். நம்ம மொத்த குடும்பமும் மனிஷாக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனை நம்ம எப்படி தீர்த்துக்க போறோமோ. உண்மையை சொல்லு மனிஷா, கண்டிப்பா நீ மித்ராவை காப்பாத்தி இருக்க மாட்ட. அந்த லக்ஷ்மி தான் காப்பாத்தி இருப்பா. ஆமா ஆண்டி, லக்ஷ்மி தான் காப்பாத்தினா. அதுக்கு இப்ப என்ன? என்ன லக்ஷ்மி இது? உயிரை பணைய வச்சு மித்ராவை காப்பாத்துனது நீதான லக்ஷ்மி? அவதான் காப்பாத்துனான்னு எதுக்காக அந்த மனிஷா சொல்லிட்டு இருக்கா? ஆமாமா, மனிஷா அப்படி சொல்லும்போது நீ எதுவுமே பேசாம ஏன் அப்படி மௌனமா நின்னுட்ட? அவரு நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு. எனக்கு அதுக்கு மேல வர என்ன வேணும் மாமா? சொல்ல முடியாது லக்ஷ்மி. எது என்னவோ நீ கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். லக்ஷ்மி கொஞ்சம் உஷாராயிட்ட என்ன பண்ணுவ மனிஷா? அவ உஷாராயிட்டானா என்ன செய்வா ஆண்டி? அவ சம்யுக்தா மாதிரி நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி தானு உண்மைய சொல்லிடுவாளா? இந்த டைம்ல மித்ரா கிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லது லக்ஷ்மி. நிலைமை நம்ம கைய மீறி போச்சுன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆமாமா, அப்புறம் உன் நிலைமை கேள்விக்குறியாயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த நிலைமை வராதுன்னு நான் உறுதியா நம்புறேன் மாமா. வந்து அப்ப என்ன செய்வ லக்ஷ்மி? ஆன்டி அங்கிள் சொல்ற மாதிரி நீ யாருங்கிறது மித்ராக்கு சொல்றது நல்லதுதானே? அவளுக்கு எது பெட்டர்னு லக்ஷ்மி யோசிச்சு முடிவு செய்யறதுக்கு முன்னாடி நான் மித்ராவுக்கு பெட்டர் ஆஃப் ஆயிடுவேன். அப்ப லக்ஷ்மியால எதுவும் செய்ய முடியாது. ஆனா மித்ரா அவ்வளவு சீக்கிரம் ஓம் பக்கம் திரும்புவான்னு நீ நினைக்காத மனிஷா. நீ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறைய செஞ்சாகணும். செய்றேன் ஆண்டி. ஏன் மித்ராவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு என்னுடைய ரத்தம் போயிருக்க, நாளைக்கு என் உயிரே போனாலும் மித்ராவை விட மாட்டேன். மித்ரா எனக்கு தான் சொந்தம். மித்ரா உனக்கு சொந்தம் லக்ஷ்மி. நீ மித்ராவோட மனைவி. நீதான் மித்ராவோட அதிர்ஷ்டம். உன் கூட இருந்தாதான் மித்ரா சந்தோஷமா இருப்பான் லக்ஷ்மி. இப்போ மித்ராவோட உயிர் உன்னோட கையில தான் இருக்குமா.
ஒரு தடவை யோசிச்சு பாரு லக்ஷ்மி. நடந்த ஆபத்துக்களை மட்டும் இல்ல, நடக்க இருக்கிற ஆபத்துக்களையும் நீ தடுத்தாகணும். இன்னைக்கு என்னால முடியாதுங்க. அவன் கவலைப்படுறது அவன் பெத்த அம்மாவுக்காக தானே. இப்பவே நான் அவன் கிட்ட சொல்லிடுறேங்க. உண்மையை சொல்ல வேண்டியது நீயோ நானோ கிடையாது அரவிந்தா. லக்ஷ்மி தான் பையன்கிட்ட அவ யாருங்கிற உண்மையை சொல்லணும். அது வரைக்கும் இப்படியே அந்த பிஞ்சு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? உன்னோட வேதனை எனக்கு புரியுது. ஆனா நீ ஒரு பாட்டியா அவனை கொஞ்சனா போதும். அப்புறம் உன் மனசு ரொம்ப நிம்மதியாயிடும். ஜுன்னு, போ ஜுன்னு. பாட்டி தான் உன்னை கூப்பிடுறாங்கல்ல. ஜுன்னு, I'm fine. Don't cry. எப்படி இருக்கீங்க அங்கிள்? உங்களுக்கு என்னாச்சோன்னு நினைச்சு லக்கி இப்ப வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலல அங்கிள்? I'm fine, ஜுன்னு. உன் ஃப்ரெண்டு தேவையில்லாம பயந்துட்டா. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா லக்கியால தாங்க முடியாது அங்கிள். உங்க மேல அவ உயிரையே வச்சிருக்கா. உங்களை நினைச்சு லக்கி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்னாலையும் பார்க்க முடியாது. அவளை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். ஐயோ, எனக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கியா?